ஒயர் ஃப்ரேமும் ப்ரோட்டோடைப்பும் ஒன்றா சார் கேட்டிருந்தாங்க. ஒயர் ஃப்ரேம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் வெர்ஷன் தான் ஒயர் ஃப்ரேம். அதாவது இட்ஸ் அ லோ ஃபிடெலிட்டி. லோ ஃபிடெலிட்டினா வாட்? லோ ஃபிட்னா லோ இன்ஃபர்மேஷன். அங்க டீட்டெயில்லாம் இருக்காது. வெறும் ஃப்ளோ மட்டும் தான் இருக்கும். நேவிகேஷன்ஸ் இருக்கும். ரஃப்பா ஸ்கெட்ச் மட்டும் போட்டிருப்பீங்க. இங்க வந்து யூசரோட ஐகான் வச்சுக்கலாம். இங்க வந்து வேற ஏதாவது பட்டன் வச்சுக்கலாம். இங்க வந்து ஏதாவது இமேஜ் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கோடு மட்டும் போட்டு சின்னதா ஒரு ரெப்ரசன்டேஷன் மட்டும் பண்ணி வச்சிருப்பீங்க. தட் இஸ் கால்ட் ஒயர் ஃப்ரேமிங். ஒயர் ஃப்ரேமிங்லே மொத்தம் தேர் வாஸ் a lot of டைப்ஸ் ஆஃப் ஒயர் ஃப்ரேம்ஸ் இருக்கு. லோ ஃபெடிலிட்டி, மிட் ஃபெடிலிட்டி அண்ட் ஹை ஃபெடிலிட்டி இப்படி இருந்துச்சு. அதாவது ஸ்டாட்டிக்கா பண்ணா அதுக்கு பேர் ஒயர் ஃப்ரேமிங்கு. இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ப்ரோட்டோடைப்பா பண்ணும்போது, ப்ரோட்டோடைப்னா லைக் ஹவ் வி கேன் சே ஒரு கண்டினியூஸ் ஸ்க்ரீன்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் ஸ்க்ரால் பண்ணா போகும். இதுக்கு பேருமே ஸ்டாட்டிக் தான். பட் ப்ரோட்டோடைப்ன்றது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். அட்வான்ஸ் லெவல்னா எப்படி சொல்லலாம்? இட் வில் ஹாவ் மச் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ ஒயர் ஃப்ரேம், ப்ரோட்டோடைப் எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். பட் அவர் சின்னவர், இவர் கொஞ்சம் பெரியவர் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான் நீங்கள். ஸோ இப்போ கிளியராக இருக்கா?